ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி பேக்கிங் கிளாஸ் 10ல் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் செய்யக்கூடிய ராயல் ஐசிங் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ரெண்டு முட்டை இருந்தால் போதுமானது. ரொம்ப ஸ்டிஃபான ஐசிங். இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்கு எடுக்கிற அந்த பவுலோ இல்லை விஸ்கோ எந்த விதமான தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஐசிங் வந்து நல்லா ஸ்டிஃபாக வரும். இப்போ நான் ட்ரையான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 முட்டையை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். அதோட ஒயிட் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், எல்லோ வேண்டாம். அதோட வெள்ளை மட்டும் இதில் வச்சுட்டு எல்லோ வந்து வேறு இதில் மாற்றி வச்சுக்கலாம். அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பசங்களுக்கு ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ வெள்ளை மட்டும் தனியாக எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். எலுமிச்சம்பழ சாறு ஊற்றினோம்னா தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இந்த இதில் க்ரீமில் வந்து வராமல் இருக்கும். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். இது வந்து பவுடர் பண்ணாத நார்மலான ஜீனி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணோம்னாக்க சரியாக வராது. ஃபஸ்ட்டே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தான் எல்லாம் ஒரே மாதிரி சேர்ந்து நல்லா நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து நல்லா வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்கிற முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர கலக்கிக்கங்க. இப்போ இதுவே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். அது மேலே இந்த நம்ம கலக்கின அந்த முட்டையை வச்சு அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டினா போதுமானது. ரொம்ப சூடு வரதுக்கு கிண்டாதீங்க, அப்புறம் முட்டை வந்து வெந்து போயிடும். அதனால் லேசாக சூடு வந்துச்சுன்னா போதுமானது. கீழே இருக்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும், கொதிச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த முட்டை வந்து க்ரீம் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி வச்சுட்டு கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஓரத்தில் வர்றதெல்லாம் வலிச்சு விட்டுக்கோங்க. நம்ம இந்த க்ரீம் வந்து நம்ம நார்மலாக செய்கிற விப்பிங் க்ரீம் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு லூஸ் ஆகி போயிடும். இந்த க்ரீம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் நம்ம வந்து பிசு தன்மையாக இப்போ தான் சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம அதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடே வந்து நம்ம இது வந்து விஸ்க் வச்சுட்டு இல்லாட்டி ஃபோர்க் வச்சுட்டு அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் எலக்ட்ரிக் பீட்டர்லேயே 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும் இந்த க்ரீம் வந்து விப் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ஃபோர்க்கு விஸ்க் எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் நல்லா வரும். ரொம்ப நேரம் ஆகும், கை வலி வரும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஐசிங் வந்து. இப்போ பாருங்கள் எப்படி அழகாக லேயராக வருதுன்னு, சூப்பராக வரும். இது வந்து நம்ம முட்டை வாசம் வருமோ என்னமோன்னு நீங்கள் நினைக்கவே தேவையே இல்லை. முட்டை வாசம் கொஞ்சம் கூட இந்த க்ரீமில் வராது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த க்ரீம் யார் வேணாலும் செய்யலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் விப்பிங் க்ரீம் வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்து லூஸ் ஆகி போயிடும். ஆனால் இந்த க்ரீம் வந்து அந்த மாதிரி கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட வெண்ணிலா எசன்ஸை பார்த்துட்டு இன்னும் ஒவ்வொரு எசன்ஸ் வந்து நல்ல மணமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் போதுமானது. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக வந்துருச்சு. ஸ்டிஃபாக வந்தாலே நம்மளால் அந்த பீட்ரு வந்து மூவ் பண்ண முடியாது, அசைக்க முடியாமல் வரும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து முட்டை சாப்பிடாதவங்க, நம்மளுக்கு வந்து முட்டை ஒத்துக்காது, வயிறு வலி எடுக்குமோ என்னமோன்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம், தேவையே இல்லை. ஏன்னா இது வந்து எந்த விதமான இதுவுமே இல்லை. விப்பிங் க்ரீம் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம சாப்பிட்டாலும் வயிறெல்லாம் வலிக்க, முட்டை சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுட்டு சொன்னாங்க வயிறு வலிக்கலைன்னுட்டு. அதனால் நீங்கள் நல்லா தாராளமாக எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக வந்துருச்சு. நம்ம இந்த தட்டை எடுத்து இந்த மாதிரி கவுத்தோம்னா கூட கீழே விழுகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிஃபாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். இப்போ கேக் போர்டு வந்து நான் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அது மேலே லேசாக கொஞ்சமாக க்ரீம் வந்து ஃபஸ்ட்டு தடவிக்கணும். ஏன்னா அந்த கேக் வந்து நழுவி போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அந்த கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேக்கை வந்து நம்ம சுகர் சிரப் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தடவிக்கணும். இந்த சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுனா, 1 கப்பு தண்ணிக்கு வந்து 3/4 கப்பு ஜீனி எடுத்து அதை வந்து நம்ம சுகர் சிரப்பை சிறு கம்பி பதமெல்லாம் தேவையே இல்லை, சும்மா உருகி வந்தால் போதுமானது. எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோன்னா அதான் சுகர் சிரப்பு. நம்ம இந்த கேக்கில் வந்து தடவிட்டு அந்த சுகர் சிரப் ஃபுல்லாக உறிஞ்சிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேலே வைக்கிற க்ரீம் வந்து நழுவிட்டு வராமல் இருக்கும். உடனே வச்சோம்னாக்கா க்ரீம் வந்து நழுவிட்டு வந்துடும். நான் வந்து இன்றைக்கி கார்டு தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அந்த க்ரீம் தடவுறதுக்கு. அந்த இது வந்து விப்பிங் க்ரீம்னால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தடவை வரும். இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் பிசுபாக நம்மளுக்கு வந்து பிடிக்கும் தடவுறப்ப, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த க்ரீமை தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாம்பழத்தோட பேஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து நடுவில் வச்சு இது பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி பண்ணுறது வந்து மேன்ச்சோ கேக்கு பண்ணுறேன். அதனால் மாம்பழத்தோட
அந்த விழுதை நடுவில் தடவிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவர் அப்படியே கிடைக்குன்றதுனால நான் வந்து அந்த மாம்பழத்தோட இது வந்து தடவுறேன் விழுதை. அது நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணாமலும் கேக்கில் வச்ச மாதிரியும் இருக்கும்ன்ட்டு. இதில் ஏற்கனவே நான் வந்து சுகர் சிரப் தடவி வச்சுருக்கேன். அந்த பக்கத்தை வந்து கீழே வச்சிடணும். வச்சுட்டு இப்போ மேலேயும் அதே மாதிரி சுகர் சிரப் தடவிக்கலாம். நம்ம சுகர் சிரப் எதுக்காக தடவுறோன்னா அந்த கேக் வந்து அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே இதில் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா எந்த அளவுக்கு சுகர் சிரப் தடவுறோமோ அந்தளவுக்கு கேக் வந்து நம்மளுக்கு ஊறி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடையில ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2வது லேயரையும் அதே மாதிரி தடவிட்டேன். அது மேலேயும் கொஞ்சம் மேங்கோ சிரப் வந்து வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கனமாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் க்ரீம் தடவிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லேஸாக தான் வச்சுருக்கேன். இப்போ கடைசி லேயர் வைக்கிறேன். அதுலேயும் சுகர் சிரப் தடவிட்டு அந்த பக்கத்தை கீழே வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம இன்னொருக்கா சுகர் சிரப் தடவிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து டேர்ன் டேபிள் இல்லாமல் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நானும் இன்னும் டேர்ன் டேபிள்லாம் வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும். அதனால தான் இந்த க்ரீம் பாருங்கள் இன்னும் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னுட்டு நம்மளோட அந்த ஸ்பேச்சுலா விட்டு விழுகவே மாட்டேங்குது. இதே இது வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிடுச்சுனாக்க நம்ம வந்து விப்பிங் க்ரீம்னா திரும்ப வந்து நம்ம வந்து பீட் பண்ண முடியாது. ஆனால் இந்த க்ரீம் வந்து நம்ம திரும்ப லூஸாக பீட் பண்ணிக்கணும்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக தான் வரும். அதனால நம்ம வந்து அந்த விஸ்கை வந்து அப்படியே வச்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு வேணுங்கிறப்ப நம்ம வந்து பீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கார்டு வச்சு இந்த மாதிரி நல்லா அழகாக தடவிட்டேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் பிசுபாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ தான் 2-3 தடவை ட்ரை பண்ணுறேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு வரல, பழக தான் வரும். இப்போ நான் இந்த சுற்றி இருந்த இதெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வந்து 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன் இந்த விப்பிங் க்ரீமுக்கு. ஏன்னா நம்ம வந்து மேன்ச்சோ கேக் பண்ணுறதுனால எல்லோ கலரும் சாக்லேட் ஃப்ளேவருக்காக சாக்லேட் பவுடரும் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேசரி பவுடர் எல்லோ கலர் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த க்ரீமை வந்து 2ஆக பிரிச்சுட்டு பாதியை வந்து இதில் போடுறேன், பாதிக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவருக்கு வச்சுருக்கேன். இப்போ போட்டுட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா என்கிட்ட விஸ்க் ஒன்று தான் இருக்குது, அதனால் நான் ஸ்பேச்சுலா வச்சு கிண்டி விட்றேன். உங்கள்கிட்ட 2 விஸ்க் இருந்துச்சுன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கலக்கியாச்சு. இப்போ நான் வந்து பைப்பிங் பேக் இல்லாமல் சும்மா நார்மலான ஒரு பேக்கில் தான் இந்த மாதிரி ஸ்டார் நோசில் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இது செட்டோடு வாங்கின ஸ்டார் நோசில், அதனால் எனக்கு இதோட நம்பர்லாம் தெரியாது. இருக்கிறதுலே பெரிய ஸ்டார் நோசில் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கவரில் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி நம்மளுக்கு நழுவிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேப் வச்சு ஒட்டிக்கலாம், அந்த கவரையும் அந்த நோசிலையும் சேர்த்துட்டு. இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து அந்த க்ரீமை வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து சாக்லேட் ஃப்ளேவருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாக்லேட் இது பவுட்ரு போட்டுட்டு அதை வந்து விஸ்கில் வச்சு பண்ணினேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து லூஸ் ஆகிடுச்சு, அது க்ரீம் ரொம்ப தண்ணியாக வந்துடுச்சு. அதனால் எனக்கு வந்து சரியாக வரல சாக்லேட் ஃப்ளேவர் வந்து போடுறதுக்கு. மேங்கோ ஃப்ளேவர் தான் நல்லா வந்துச்சு. இப்போ அதை வந்து க்ரீமை வந்து போட்டாச்சு கேக்குக்கு. இந்த கேக்கோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த சாக்லேட் இது வந்து நீங்களும் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு எனக்கு. அதனால் திரும்ப பீட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்து மெதுவாக பண்ணிக்கங்க. ரொம்ப ஓவர் பீட் பண்ணோம்னாக்க இந்த மாதிரி ஆயிடுது. இப்போ பாருங்கள் ராயல் ஐசிங் வந்து நம்ம எவ்வளோ சூப்பராக ஈஸியாக பண்ணிட்டோன்ட்டு. இது வந்து அவ்வளோ ஒரு சைனிங்காக நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு போட்டோன்னு. அதே மாதிரி கட் பண்ணி கேக் வந்து நம்ம சாப்பிடையிலேயே நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வச்சு பண்ணணுமா இல்லை ராயல் ஐசிங் பண்ணணுமான்னு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.